வணக்கம். நாளைக்கு அதாவது 9th ஆஃப் டிசம்பர் நிஃப்டி எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு ஒரு குவிக்காக ஒரு வீடியோ பார்த்துடலாம். இன்றைக்கி மார்க்கெட் நம்ம நினச்ச மாதிரியே நம்மளுக்கு ட்ரேடிங் சைடு ப்ராப்பராக கொடுத்துட்டு போயிருந்துச்சு. நேற்றுக்கு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ட்ரேட் பண்ணியிருந்தோம் அதுக்கான வீடியோவும் செப்பரேட்டாக போட்டிருந்தேன். நாளைக்கு எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு குவிக்காக 1 ஹவரில் பார்த்துருவோம். 1 ஹவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட்டு லைன், அதாவது லோவர் ஹை. கடைசியாக பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும்போது இதுதான் லோவர் ஹைக்கான லாஸ்ட்டு லைன், லாஸ்ட்டு பாயிண்ட், அதாவது 25,857. அதுக்கு கீழே மார்க்கெட் போச்சுன்னா கம்ப்ளீட்டாக பேரிஷாக மாறுறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டிமாண்டும் இருக்குது, நிறைய ஈக்குவல் லோஸ் லிக்விடிட்டியும் இருக்குது, டிமாண்டும் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட், அதாவது இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் 880 to 850 ரொம்ப க்ரூஷியலான ரேஞ்சாக இருக்கும். நாளைக்கு பவுன்ஸ் கிடைக்கணும்னா இந்த ரேஞ்சிலேருந்து தான் நம்மளுக்கு பவுன்ஸ் கிடைக்கணும். ஓகே, ஸோ அப் சைடில் வந்து நம்மளுக்கு நிறைய ரெசிஸ்டன்சஸும் இருக்குது. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் காமிக்கிறேன். இதுதான் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த டிமாண்டு, அதாவது 25th நவம்பர் 3 o'clock கேண்டில், 3:15 கேண்டில், அதுதான் வந்து லாஸ்ட் டிமாண்ட். ஸோ இது டிமாண்டாக இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி ரியாக்ஷன் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் நான் வரைகிறேன். மார்க்கெட் வந்து இப்படி வந்த மார்க்கெட்டு ஒரு புல் பேக், இன்னொரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு இன்னொரு புல் பேக்கு, இப்போ இன்னொரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துட்டாக்க இதுதான் வந்து நம்மளுக்கு லோவர் ஹை. லோவர் ஹைக்கு மேலே நம்மளுக்கு ஒரு க்ளோஷர் கொடுத்துட்டு போச்சுன்னா நம்ம காலில் இறங்கலாம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த டிமாண்டை பிரேக் பண்ணக்கூடாது. டிமாண்டை தொட்டோன்னே நம்ம இறங்கவும் கூடாது. நம்மளுக்கு பாசிட்டிவ் ரியாக்ஷன் கிடைக்கணும். அதாவது நம்மளுக்கு இந்த டிமாண்டை தொட்டுட்டு இங்கே க்ளோஷர் கிடச்சிச்சின்னா மட்டும்தான் புல் பேக்கில் கால். ஓகே, இது ஃப்ளாட் சினாரியோ. ஃப்ளாட்டில் ஓப்பன் ஆகிட்டு எனக்கு இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்னா நான் காலில் இறங்குவேன். என்னோடய டார்கெட்ஸ் இன்னையோட ஹை வரைக்குமே நான் வைப்பேன். தாராளமாக போகும். நான் ரொம்ப எக்ஸ்டெண்டட் டார்கெட்ஸ் நாளைக்கு வைக்க வேணாம், நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்மி லாட்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். எல்லா எக்ஸ்பைரிலையும் நான் சொல்கிறது தான். நம்மளோட டார்கெட்ஸ் இந்த கடைசி சப்ளை வரைக்கும் வைக்கலாம். ஆல்மோஸ்ட் 26,080 26,080 வரைக்கும் டார்கெட்ஸ் ஈஸியாக பார்க்கலாம். இதுக்கு மேலே போகும்போது இன்னையோட ஹை வரைக்குமே நம்ம டார்கெட் வைக்கலாம். அதாவது நேத்தியோட ஹை, ஃப்ரைடே செஷனோட ஹை, மண்டே செஷனோட ஹைங்கிறது வந்து இதுதான் இன்றைக்கோட ஹை 26,200 கிட்ட. ஸோ 200 வரைக்கும் கூட ரீட்ரேஸ்மெண்ட். இன்றைக்கி நடந்த மூவ் அப்படியே ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் நாளைக்கு சான்சஸ் ஜாஸ்தி. அதுக்கு எப்போனா இந்த டிமாண்ட்லேருந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் ரியாக்ஷன் கிடைக்கணும். அதுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகணும். ஓகே, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வராமல் மார்க்கெட் மேலே போக ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்த சப்ளையில் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இந்த சப்ளையில் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இந்த சப்ளையில் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இந்த 3 சப்ளையுமே நம்ம மானிட்டர் பண்ணணும். எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ரிவர்சல் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் புட் தான் ட்ரை பண்ணுவேன். எந்த சப்ளை, இந்த 3 சப்ளைலையுமே எனக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா லோவர் டைம் ஃப்ரேமில் 1 minute or 2 minutes டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குறாங்கன்னா நான் புட் தான் இறங்குவேன். காலுக்கு ஒரே ஒரு சினாரியோ தான், இங்கே டிமாண்டை தொட்டுட்டு எனக்கு பாசிட்டிவ் ரியாக்ஷன் கிடைக்கணும். ஓகே, சினாரியோ நம்பர் 2 இது. சினாரியோ நம்பர் 3, சப்போஸ் இங்கே இந்த டிமாண்டை உடைக்கிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக இந்த கேண்டிலோட புல் பேக்லேயே நான் வந்து திருப்பியும் புட் தான் இறங்குவேன். நல்லா தெரிஞ்சுக்குங்க, டிமாண்ட்லேருந்து பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்னா கால், டிமாண்ட்லேருந்து பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுக்காம டிமாண்டுக்கு கீழே எனக்கு க்ளோஷர் 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கான க்ளோஷர் வந்து 850க்கு கீழே க்ளோஷர் கொடுத்தாங்கன்னா இமீடியட் புல் பேக்கில் நான் புட் தான் இறங்குவேன். ஓகே, லாஸ்ட்டு சினாரியோ கேப் அப். மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகிறாங்க, எங்கே ஓப்பன் ஆகிறாங்கங்கிறது முக்கியம். சப்போஸ் ரொம்ப பெரிய கேப் அப் ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா மார்க்கெட் அவாய்ட் பண்ணுறது நாளைக்கு நல்லது. அதாவது 26,100க்கு மேலே ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு யோசிங்க. இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு எதுவுமே இது கிடையாது. லைக் ரெசிஸ்டன்சஸ் இது வரைக்கும் கிடையாது. எங்கே ரெசிஸ்டன்சஸ் இருக்குங்கிறத பாருங்கள். இதுக்கப்புறமா நம்மளுக்கு பாசிபிளாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து 26,270 தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து அட்ட ஸ்ட்ரெச் மேலேயும் போகலாம், இல்லைனா இன்னையோட ஹை கிட்டேருந்து திருப்பி ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிவிட்டு
நம்ம திருப்பி கீழேயும் மார்க்கெட் இறங்கலாம். ஸோ ரொம்ப பெரிய கேப் அப்பாக இருந்துச்சுன்னா நம்ம அவாய்ட் பண்ணிடுறது நாளைக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப பெரிய கேப் டவுன் இதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஏன்னா மார்க்கெட்டில் நெகட்டிவ் நியூஸ் ரொம்ப ஜாஸ்தி ப்ரிவைல் ஆகுது. என்ன நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னாக்கா, இண்டிகோவில் நடந்த சர்ச்சைகள் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ரொம்ப பெரிய கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலுமே நம்ம நாளைக்கு மட்டுமே அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இங்கே நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குங்கிறதுனால எந்த சப்போர்ட்லேருந்து வேணால் நம்மளுக்கு புல் பேக்ஸும் கொடுக்கலாம், கீழேயும் நம்மளுக்கு கண்டினியூஸாக இறங்கவும் செய்யலாம். ஸோ அப்படி இருக்கும்போது மார்க்கெட் ரொம்ப அன்சர்டனாக மூவ் ஆகும். ஸோ ஜஸ்ட் அ ரீகேப், ரொம்ப பெரிய கேப் அப் அவாய்ட், ரொம்ப பெரிய கேப் டவுன் அவாய்ட். ஓகே, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இந்த சப்ளை இந்த சப்ளை இந்த சப்ளை இந்த 3 சப்ளைலேருந்தும் எனக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் 1 minute டைம் ஃப்ரேமில் இல்லை 2 minutes டைம் ஃப்ரேமில் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் போட்டு இறங்குவேன். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு கீழே வரும்போது எனக்கு இந்த டிமாண்ட்லேருந்து பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு மேலே 25,982க்கு மேலே ஒரு க்ளோஷர் கொடுத்ததுக்கப்புறமா புல் பேக்கில் நான் கால் இறங்குவேன். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இந்த டிமாண்டை உடைக்கிறாங்க அப்படின்னா இம்மீடியட் புல் பேக்கில் நான் செல் தான் இறங்குவேன். ஓகே, வீடியோ ஷார்ட்டாக வைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.